அந்த எக்ஸாம்பிள்லாம் நான் ஒவ்வொன்றா அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். அதாவது என்னன்னா, தாலி கட்டி வாழாமல் இருந்தா சார், இது ஒரு படத்தோட ஒன்லைனர். என்ன படம்? மௌனராகம் சார். ஆமாம் தாலி கட்டி வாழாமல் இருப்பாங்க, கிளைமேக்ஸில் தான் சேருவாங்க. கரெக்டு. சரி, வேற அப்படின்னா சார் 10வது படிக்கிற பொண்ணுக்கு தாலி கட்டினா அப்படின்னு. 10வது படிக்கிற பொண்ணுக்கு தாலி கட்டினா என்ன படம் சார் அப்படின்னா, அதான் சார் 10வது படிக்கிற பொண்ணுக்கு தாலி கட்டி நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட சுற்றுவாங்க அப்படின்னு பார்த்தா நாயகனு. தாலி கட்டி வாழாமல் இருந்தால் மௌனராகம், தாலி வந்து 10வது படிக்கிற பொண்ணுக்கு கட்டி அது கூட வாழ்ந்தா அது நாயகன். சரி, 2 தானே சார் இருக்குண்ணே. ஒரு மனைவிக்கு தாலி கட்டிட்டு இன்னொரு மனைவிக்கு தாலி கட்டலைன்னா அது ஒரு படம் இருக்கு சார்னார். என்ன சார் இது, இப்படி ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வந்துட்டீங்களே. ஒரு மனைவிக்கு தாலி கட்டி இன்னொரு மனைவிக்கு தாலி கட்டலைன்னா இது ஏதோ ஒரு படத்துக்கு ஞாபகம் வருது, என்ன படம் தெரியலையே சார் அப்படின்னு. அவர் அப்போ தான் சொன்னார், இல்லை சார் நல்லா யோசிச்சு பாருங்க, நாயகனுக்கு அடுத்த படம் அதுதான். நாயகனுக்கு அடுத்த படம் அக்னி நட்சத்திரம்.